ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரான் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா, சின்ன சைஸ்னால் ஒரு 4 போடணும், பெரிய சைஸ்ன்றதுனால 2 போட்டு நல்லா அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1-2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறது தொக்கு மாதிரி வரணுன்றதுனால தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நான் வந்து தோசை, இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி வைக்கிறேன், அதனால் நான் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதான் மசாலாஸு. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ப்ரான் வந்து வாங்கும்போதே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து கடையிலலாம் நடுவில் உள்ள நரம்பை எடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது எடுக்கணும். அதனால் வாஷ் பண்ணும்போது நடுவில் குடல் இருக்கும், நரம்புன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நல்லா எல்லாத்தையுமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தொக்குக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றாங்க, தண்ணி தேவையில்லை, ப்ரான்லேருந்தே தண்ணி இறங்கும். நான் வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரின்றதுனால ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடணும். ரொம்பவும் வேக விடக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டால் ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் மூடி போட்டு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி. இப்போ ஒரு ப்ரானை மட்டும் எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.